பிதாவே தேவன் என்பதற்கு தேவனுடைய மனிதர்களின் சாட்சி. பாடம் 6. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல்களின் நோக்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின்படி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றானமை தேவன் என்பதை நிரூபிக்கவும், ஆண்டவராகிய இயேசுவே ஒன்றானமை தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரர்களின் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்கிற திருத்துவக்காரர்களின் உபதேசமும் பொய்யானது என்பதை உறுதிப்படுத்துவதே ஆகும். இதற்கு முந்தைய 2 பாடங்களில் தேவன் ஒருவரே என்று வேதத்தில் பலமுறை சொல்லப்பட்டிருப்பதினால் பிதாவாகிய தேவனை தவிர ஒன்றானமை தேவன் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதையும், அந்த ஒருவரே என்று சொல்லப்பட்ட தேவன் நான் தான் என்று பிதாவாகிய தேவன் அநேக முறை உரிமை கோரியிருப்பதையும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவன் என்பதை தேவனுடைய பரிசுத்த மனிதர்களின் சாட்சியின் மூலமாக ஆராய்வோம். 1. தேவனுடைய பெயர் கர்த்தர் என்ற யெகோவா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்றும், தேவனாகிய கர்த்தர் என்றும், கர்த்தராகிய தேவன் என்றும், சேனைகளின் கர்த்தர் என்றும் சுமார் 7000 தடவைக்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவனாகிய யெகோவா என்றும், யெகோவாவாகிய தேவன் என்றும் அர்த்தமாகும். தேவனுடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதின் சுருக்கமாகிய இருக்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளும் யெகோவா என்பதாகும். தேவனுடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதின் சுருக்கமாகிய இருக்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளும் யெகோவா என்பதாகும். உன் தேவனாகிய இயேசுவானவர் என்றோ அல்லது உன் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்றோ வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்பட்டிருந்தால் இயேசுவானவரும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்றும், தேவன் திருத்துவ தேவனாய் இருக்கிறார் என்றும் தாராளமாய் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் எங்கும் அப்படி சொல்லப்படவில்லை. யாத்திராகமம் 3:15 மற்றும் யாத்திராகமம் 6:2 தேவன் மோசேயை நோக்கி, கர்த்தர் அதாவது யெகோவா என்பதே என்றென்றைக்கு என் நாமம். தேவன் மோசேயை நோக்கி, கர்த்தர் அதாவது யெகோவா என்பதே என்றென்றைக்கும் என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் என்றும் நான் யெகோவா என்னும் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அதிகபட்ச இடங்களில் சொல்லப்பட்ட கர்த்தர் என்றாலும் யெகோவா என்றாலும் அதன் அர்த்தம் இருக்கிறேன் என்பதாகும். அது பிதாவாகிய தேவனையே குறிக்கும். எனவேதான் எரேமியா 16:21 என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரியப்பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள் என்றும், எரேமியா 33:2 யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்கிறதாவது என்றும், ஓசியா 12:5 கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்றும், சங்கீதம் 68:4 தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய நாமம் யெகோவா என்றும், சங்கீதம் 83:17 யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரில் ஒருவரே, யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரில் ஒருவரே பூமி அனைத்தின் மேல் உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் 7000 தடவைக்கு மேல் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் என்ற வார்த்தைக்கு யெகோவா என்றுதான் அர்த்தமாகும். அது பிதாவாகிய தேவனை மாத்திரமே குறிக்கும் சொல்லாகும். 2. பிதாவே மெய்யான தேவன் என்பதற்கு மோசேயின் சாட்சி. அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்ட சிவ ஜனங்களை நோக்கி மோசே உபாகம் 4:35 கர்த்தரே தேவன், அவரை எல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது என்றும், உபாகம் 4:39 உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அதாவது பிதாவாகிய தேவனே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனது சிந்தி என்றும், உபாகமம் 6:4-5 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்றும், உபாகமம் 7:9 உன் தேவனாய கர்த்தரே தேவன், உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், உபாகமம் 10:17
உங்கள் தேவனாய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். கர்த்தரே தேவன் என்றால் வேறு எவரும் தேவன் இல்லை என்றுதான் அர்த்தமாகும். இப்படி பார்வோனையும் எகிப்தியரையும் தேவனுடைய 10 வாதிகளால் வாதித்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து 40 ஆண்டுகாலம் மன்னாவை பெய்ய பண்ணி கண்மலையிலிருந்து தண்ணீரை வரப்பண்ணி தேவனுடைய கிரியைகளுக்கு சாட்சியாக இருந்த மோசே கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்று சாட்சி கொடுத்திருக்க நாம் அதை மறுத்து இயேசுவனரும் தேவன்தான், பரிசுத்த ஆவியனரும் தேவன்தான் என்று சொல்லுவோமானால் நாம் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் அவமானப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோமே. 3. பிதாவே தேவன் என்பதற்கு சங்கீதக்காரனின் சாட்சி. வேதாகமத்தில் யாவராலும் அதிகமாய் வாசிக்கப்படும் புத்தகம் மற்றும் ஆறுதலான புத்தகம், கிறிஸ்துவை பற்றி அதிகமான தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய புத்தகம் சங்கீத புத்தகமே. அந்த சங்கீதங்களில் சங்கீதம் 18:31 கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார் என்றும், சங்கீதம் 83:17 யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேல் உன்னதமானவர், யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேல் உன்னதமானவர் என்றும், சங்கீதம் 86:10 தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்றும், சங்கீதம் 95:3 கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் என்றும், சங்கீதம் 135:5 கர்த்தர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும், சங்கீதம் 136:2 அவர் தேவாதி தேவன், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் ஒருவரே பூமி அனைத்தின் மேல் உன்னதமானவர் என்றும், அவர் தேவாதி தேவன் என்றும், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் சொல்லியிருக்க நாம் அதை மறுத்து இயேசுவானவரே ஒன்றனமே தேவன் என்றும், இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுக்கு சமமானவர்கள் என்றும் சொல்லுவோமானால் நாம் பொய் சொல்லுவர்களாகவும் தேவனை அவமதிக்கிறவர்களும் காணப்படுவோமே. 4. பிதாவே தேவன் என்பதற்கு தேவ மனிதர்களின் சாட்சிகள். ஈசாயின் குமாரனை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தேவனால் நற்சாட்சி பெற்ற தாவீது 2 சாமுவேல் 7:22 மற்றும் 1 நாளாகமம் 17:20 தேவனை நோக்கி தேவனாய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது, நாங்கள் எங்கள் காதுகளினால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை கட்டின ஞானியாகிய சாலமோன் 1 ராஜாக்கள் 8:23 மற்றும் 59, 2 நாளாகமம் 6:14 தேவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர் என்றும், கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்றும் ராஜாவாகிய எசேக்கியா 2 ராஜாக்கள் 19:15 மற்றும் ஏசாயா 37:16 கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்றும், 2 ராஜாக்கள் 19:19 மற்றும் ஏசாயா 37:20 இப்பொழுதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய மனிதர்கள் தேவனுக்கு நிகரானவர் இல்லை என்றும், அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்றும், அவரை தவிர வேறே தேவன் இல்லை என்றும், கர்த்தரே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லியிருக்க நாம் அதை விசுவாசிக்க மறுத்து ஆண்டவராக இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான், தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருப்பது தவறு என்றும், தேவனோடு கூட இயேசுவானவரும்
பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான் என்றும் அவர்களும் தேவனுக்கு சமமானவர்களே என்று சொல்லுவதும் தேவனுக்கு விரோதமான கலகமாகும். அப்படி சொல்லுகிறவர்கள் மேலே சொல்லப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் பொய் என்று எண்ணுகிறார்கள் என்று அர்த்தமாகும். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவராக இயேசுவின் சாட்சியையும் அப்போஸ்தலரின் உபதேசத்தையும் பிதாவாகிய தேவனுடைய உரிமை குரலையும் தேவனுடைய மனிதர்களின் சாட்சியும் நிராகரித்து ஆண்டவராக இயேசுவே மெய்யான தேவன் என்று திருஷ்டாந்தப்படுத்த அடம்பிடித்து போதிக்கிறவர்களும் அல்லது தேவன் திருத்தவ தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை மறக்கடிக்க செய்கிற போதிக்கிறவர்களும் பிதாவாகிய தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குவதை தவிர வேறு என்ன சாதிக்க விரும்புகிறார்கள் என்பது ரகசியமாக இருக்கிறது. அப்படி போதிக்கிறவர்கள் இந்த பிறவியின் பயனாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமானால் அவர்கள் தாராளமாய் அப்படி போதிக்கலாம். ஆனால் யோவான் 17:2 மற்றும் யோவான் 10:28 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு சொன்னபடி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு தந்திருந்தவர்களுக்கு அல்லது தந்திருந்த ஆடுகளுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு நித்திய ஜீவனை தந்திருவாரே அன்றி மற்றவர்கள் அல்ல என்பதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அவர் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன என்றும் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாத அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றும் தான் சொல்வார். ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படுகிற யாவரோடும் தேவனுடைய கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த பாடத்தை கேட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடங்களை பிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதை கேட்ட அனைவரோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.